இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை வார்த்தை வழி வாழவே இன்றைய வார்த்தைகள் நம்மை அழைப்பு விடுக்கிறது. உங்கள் வார்த்தை எதுவாக இருக்கிறதோ அந்த வார்த்தை வாழ்வாக மாற வேண்டும், அந்த வாழ்வு பிறருக்கு ஒளியூட்டுகிற செயலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினைகளை இன்றைய வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து வார்த்தை வழியாக செயல்படுவோம். வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் இந்த அருளின் காலத்தில் உங்களோடு நிறைவாக தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் உன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரை விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்று மத்தேயு 5:18-19 தெளிவாக சொல்லுகிறது. ஆக வாழ்ந்து வழிகாட்ட இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. நான் உங்கள் சீடனாக இருக்க வேண்டும் என்று ஒருவன் ஒரு நாள் ஒரு குருவிடம் ஓடி வருகிறான். ஏன் என்று கேட்ட பொழுது, உங்களை போல் நிறைய மக்களுக்கு நான் போதிக்க ஆசைப்படுகிறேன். மக்கள் என்னை சுற்றி அமர்ந்து நான் சொல்வதை கேட்டு கொண்டிருப்பதை பார்த்து நான் ரசிக்க வேண்டும். இது எனது பல நாள் கனவு என்று கூட அந்த சீடன் சொல்லுகிறார். அப்பொழுது குரு சொல்லுகிறார், முதலில் வாழ்ந்து காட்டு, பிறகு நீ என் சீடன் மட்டுமல்ல குருவாக கூட நீ மாறலாம் என்று சொல்லுகிறார். வார்த்தையை விட அந்த வார்த்தையினால் உருவாகிற வாழ்வு மிகவும் முக்கியம் என்பதை இன்று தெளிவுபடுத்துகிறார். அதைத்தான் புனித அசிசியார் அழகாக சொல்லுகிறார். நீங்கள் போதனை செய்ய தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். நமது வாழ்வு போதிக்க வேண்டும், தேவை என்றால் மட்டுமே வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவினை இங்கு சொல்லப்படுகிறது. ஆம், இன்றைய நற்செய்தியில் வரும் இறை வார்த்தைகள் மத்தேயு நற்செய்தியின் மையம் என்பதை அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையுமே நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன். யூதர்கள் தங்களின் வேத புத்தகத்தை திருச்சட்ட நூல்கள், எஞ்சியவை இறைவாக்கு நூல்கள் என பிரித்திருந்தார்கள். திருச்சட்டத்தின் பிரதிநிதியாக மோசேயையும் இறைவாக்கினர்களின் பிரதிநிதியாக எலியாவையும் அவர்கள் முன்குறித்து வைத்திருந்தார்கள். மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவின் திருச்சட்டத்தின் நிறைவை இறைவாக்காக நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே தான் இந்த நூல்கள் நமக்கு நற்பயன்களின் வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறது. தம் நற்செய்தி முழுவதிலும் இறைவாக்கினர்களையும் இறைவாக்குகளையும் மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக குறிப்பிடுகிறார். இயேசுவின் நிறைவு அவரது ஒவ்வொரு செயல்களை இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஆகவே தான் அன்பின் அடிப்படையில் தந்தையின் திருவுள்ளத்தை, மன்னிப்பை, இரக்கத்தை கருவிகளாக கொண்டு இறைவன் இயேசு நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மனித இதயத்தில் உள்ள இறையன்பும் பிறரன்பும் தான் ஒருவரை உண்மையான ஆன்மீகவாதி ஆக்கும். இல்லை என்றால் பொருளற்ற ஒரு சடங்காகவே மனிதர்கள் உருவாகி விடுகிறார்கள். எனவே தான் மோசேயின் சட்டங்களை நிறைவுக்கு கொண்டு வந்தார் இயேசு. இயேசு தம் வாழ்ந்ததை போதித்தார், போதித்ததை வாழ்ந்து காட்டினார். அவர் தம் வாழ்ந்து காட்டியதை போதிக்கவில்லை, போதித்ததை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட தவறியதும் இல்லை. நம்மையும் அவ்வாறு வாழ்ந்து காட்ட அழைக்கிறார். சொல்லால் ஒரு மனிதன், சிந்தனையால் ஒரு மனிதன், செயலால் ஒரு மனிதன் என்ற வாழ்க்கையை நிறுத்திவிட்டு சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் ஒரே மனிதனாக இருங்க. சொல் ஒன்று, செயல் ஒன்று, பொருள் ஒன்றாக வாழ்க்கை இருந்தால் மனிதனாக வாழ்வதில் அர்த்தம் இல்லை. எனவே சிந்தனையும் சொல்லும் செயலும் ஒன்றுபட்டால் நாம் வாழ்வை வழிகாட்ட முடியும் பிறருக்கு என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆகவே ஆலயத்தில் மட்டும் ஆண்டவரை ஆராதிப்பதோடு நின்று விடாமல் அன்றாட வாழ்க்கையில் அடுத்தவரை அன்பு செய்ய மறந்து விடாதீர்கள். எந்த சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்புடைய ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லித் தருகிறார். நான் எதை வாழ்ந்து காட்ட விரும்புகிறேன் என்பது எனது வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்விலும் நிலைத்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 103 சொல்லுவது போல, என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை போற்றிடு.
அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவு செய்கிறார். உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொழிவுற செய்கிறார் என்று சொல்லுவது போல, நாம் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பு உள்ளவர் என்பதை மனதில் வைத்து சொற்கள் செயலாக மாறட்டும், செயல்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கட்டும் என்பதை உறுதியெடுப்போம். பிறருக்கு சொல்வதற்கு முன் நாம் கடைபிடிக்க முயன்றால் வாழ்க்கை ஆசிரியை தரும். அன்பார்ந்தவர்களை, முயற்சி செய்வோம், வாழ்வில் ஆசீர். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வார்த்தைகள் வாழ்வாக மாறவும், அந்த வாழ்க்கை பிறர் வாழ்வில் ஒளியாக உயர்த்தவும் நீர் எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதிக்க உம்மை இறைஞ்சி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.